ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் அலமெண்டா என்று அழைக்கக்கூடிய தாவரம். இங்கே பாருங்கள், இந்த தாவரம் ஒரு வெப்பமண்டல தாவரமாகும். நாம் இதை எப்படி உற்பத்தி செய்வது, எப்படி உபயோகிப்பது என்று காண்போம். நாம் புதுசாக ஒரு பிளான்ஸ் நம்ம கட்டிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த உற்பத்தி செய்யும்போது ஏற்கனவே பூத்த தாவரத்துலேருந்து மட்டும்தான் கட்டிங்ஸ் எடுக்கணும். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா சிறிய தாவரத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுத்தோன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு க்ரோத் இருக்காது. ஆகவே ஒரு முதிர்ச்சியடைந்த தாவரத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுங்க. இந்த தாவரம் பாருங்கள், எவ்வளோ முதிர்ச்சியடைந்த தாவரமாக உள்ள. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்குது. இங்கே பாருங்கள், முழுவதுமாக ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்குது. ஆகவே இந்த மாதிரி ஒரு தாவரத்துலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிக்கேச்சர் ஒன்று எடுத்துக்கோங்க. சிசர் இருந்தாலும் ஓகே, சிக்கேச்சர் இருந்தாலும் ஓகே. சிக்கேச்சர் இருக்கும் போது நமக்கு ஒரு தாவரமோட கட்டிங்ஸ் எடுக்கும் போது தோல் உரியாது. அதனால் இந்த சிக்கேச்சர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சிக்கேச்சர் இருக்குது. ஸோ நான் இந்த டைப் ஆஃப் சிக்கேச்சர் எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த சுண்டவரல் கணத்துக்கு நமக்கு கட்டிங் ஸ்டெம் இருந்தால் அது தரமான ஸ்டெம்மு, தரமான கட்டிங்ஸாக இருக்கும். ஒரு கட்டிங்ஸ் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த தாவரத்தோட கணத்தை பாருங்கள். நாம் தாவரம் கட்டிங்ஸ் எடுக்கும் போது இந்த அளவுக்கு கனமுள்ளதாக எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா நாம் கட்டிங்ஸ் இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ கிராஸாக கட் பண்ணி நாம் ஒரு பேக்கெட்டில் வைக்கும்போது நாம் இந்த கணு உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கணுக்களிலேருந்து தான் ரூட் ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த கணு இல்லாத இடத்துல ரூட் நிறைய ஃபார்ம் ஆகாது. இந்த கணுக்கள் இருக்குது பாருங்கள், இந்த கணுக்கள் பகுதியிலேருந்து தான் ரூட் நிறைய ஃபார்ம் ஆகும் மண்ணுக்குள்ளே வைக்கும்போது. அப்போது நம்ம பாருங்கள், இது சுமார் 5 இன்ச்சு இருக்குது. இந்த 5 இன்ச்சுள்ள சைஸ் எடுக்கும் போது 1.5 இன்ச்சு நமக்கு அந்த மண் கூம்புக்குள்ளே போயிடும். அப்போ மீதி இருக்கிற 3-4 இன்ச்சு தான் என்ன இருக்கணும். அதனால் மேக்ஸிமம் நம்ம எடுக்கும்போது 4 to 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு சாயில் உள்ளதான் 3.5 இன்ச்சு நம்ம சாயிலுக்கு மேலே இருக்கும். அப்போ நம்ம வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகி வரும். இது எப்படி கட்டிங்ஸ் போடுறதுன்னு எடுத்திருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கவர் எடுக்கும்போது இந்த கவரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம சாயில் ஃபில் பண்ணி தான் பாருங்கள், கவரில் 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம சாயில் ஃபில் பண்ணி கட்டிங் போடும்போது வாட்டரிங் பண்ணும்போது வாட்டரிங் உள்ளவே நிற்கும். ஸோ பிளான்ஸுக்கு தேவையான வாட்டர் எடுத்துக்கிட்டு உள்ளே போகாமல் மழை காலத்தில் தண்ணி அப்படியே நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்க பிளான்ஸு ட்ரை ஆகிடும். ஏன்னா வேறு அழுகி போயிடும். இல்லை அதிக தண்ணி இருக்கும்போது ரூட் ஃபார்ம் ஆகாது. அப்போது நமக்கு தரமான செடி உருவாகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பேக்கெட்டில் 2-3-4 ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக் சேர்த்தா மாதிரி ஹோல்ஸ் போட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கவர், எந்த சைஸ் கவராக இருந்தாலும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேவையான வாட்டர் இருக்கும், எக்ஸஸ் வாட்டர் வெளியே போயிடும். இந்த மாதிரி கவர் எடுத்துக்கிட்டு இந்த சாயில் இந்த அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள். எந்த கவராக இருந்தாலும் சரி, எந்த சைஸ் கவர் எடுத்தீங்கனாலும் சாயில் 3/4 பாகத்துக்கு சாயில் ஃபில் பண்ணுங்கள். 1 இன்ச்சு குறைவாக ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ சாயில் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். செம்மண் மணல் எரு கலந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் மணல் அதிகமாக போட்டிங்கன்னா வாட்டரிங் அதிகமாக தேவை. 2:2:2 போட்டுக்கோங்க. 2% மணல், 2% செம்மண், 2% எரு. ஆக இந்த சேர்ந்த கலவை போட்டோம்னா வாட்டரிங் தேவைப்பட்டால் கொஞ்சம் காய்ப்பித்து இருந்தால் கலந்துக்கோங்க. இந்த தேங்காய் நார் சொல்லக்கூடிய காய்ப்பித்து நம்ம என்ன பண்ணணும், இதோட கலந்துட்டோன்னா நம்ம ஈரத்தை தக்க வைத்துக்கொள்ளும். எடுத்துகிட்டு நம்ம கட்டிங்ஸ் புதுசாக போட்டிருக்கோம் பாருங்கள். இது தலைக்கீழே வச்சுடாதீங்க. வைக்கும்போது கட்டிங்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு கட்டிங்ஸ் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாமல் தலைக்கீழே வச்சுட்டிங்கன்னா அந்த தாவரம் வராது. அதனால் நம்ம கட் பண்ண பகுதியை தூக்கி நல்லா நம்ம 1.5 இது பாருங்கள், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உள்ளே போகணும். சாயில் உள்ள வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு மேலே இருக்கணும். அப்போ மேலே இருக்கும்போது எதுனா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகி தரமான தாவரமாக கிடைக்கும். இதை போடும்போது செமி ஷேடில் வைங்க. டயர் சன்லைட்டில் வச்சோன்னா ட்ரை ஆகிடும். வாட்டரிங் டெய்லி போடுங்க. மார்னிங் போடுங்க, ஆஃப்டர்நூனில் போடாதீங்க. மார்னிங் போடுங்க, இல்லைனா ஈவினிங் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை வாட்டரிங் பண்ணால் போதும். இதுலேருந்து தரமான நமக்கு தாவரம், புது தாவரம் உருவாகும். இது ஒரு அழகு தாவரமாக மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது காணக்கூடிய இந்த தாவரம் அலமெண்டா தாவரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏற்கனவே சென்ற வீடியோவில் கட்டிங்ஸ் எப்படி போடணும், கட்டிங்ஸ் எப்படி எடுக்கணும், எந்த தாவரத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். முதிர்ச்சடைந்த ஒரு தாவரத்துலேருந்து மட்டும் எடுக்கணும். இந்த வரல் சைஸுக்கு திக்கான ஸ்டெம் எடுத்து நம்ம போடணும். அப்போ தான் தரமானதாக இருக்கும். ரெண்டாவது, கவர் எப்படி செலக்ட் பண்ணணும், கவரில் எப்படி ஹோல்ஸ் போடணும், எந்த அளவு சாயில் ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி கட்டிங்ஸ் தேர்ந்தெடுக்கணும் சொன்னதை பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. நமக்கு புதுசாக லீவ்ஸ் வந்து ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருக்கு, பட்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், எல்லா பிரான்ச்லேயும் பட்ஸ் இருக்குது. நாம் இது செமி சைடில் வச்சுட்டு இப்போது டைரக்ட் சன்லைட்டுக்கு மாற்றி 10 days ஆச்சு. பட்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா மாற்றிருக்கிறோம். பூக்க ஆரம்பிச்சிச்சு. நாம் தரமான ஒரு அலமெண்டா தாவரம் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து இதே மாதிரி நம்ம போட்டு டெவலப் பண்ணலாம். நம்ம பாட்டில் வைக்கலாம், கிரவுண்டில் வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன கவர், பெரிய கவர் இதில் வேணால் வச்சுக்கலாம். நமக்கு ஒரு தரமான இந்த அலமெண்டா ஃப்ளவர் கிடைக்கும். அலமெண்டாவில் ஃப்ளவர் பிளான்ஸும் இருக்குது, கிரீப்பரும் இருக்குது. இது நம்ம எடுக்கிறது வந்து ஃப்ளவர் டைப்பு, கிரீப்பர் டைப்பு இருக்குது. அது ஏதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிரீப்பரு மாடியில் ஏற்றி விடலாம். மற்றது ஏதாவது ஒரு ஃபென்ஸு மாதிரி போட்டு நம்ம வேலி தாவரமாக வளர்க்கலாம். இது வந்து பிளான்ஸு. இது தரமான ஒரு கோல்டு கலரில் இருக்கும். உங்களுக்கு சன்லைட்டு டைரக்ட் படும்போது பார்த்தீங்கன்னா இது மின்னக்கூடிய தன்மை உள்ளது. ரெண்டாவது, இது கலர் அதிகமாக வண்ணம் கொண்டதுனால பட்டாம்பூச்சி மற்றும் தேனீக்களை கவரக்கூடிய வண்ணமாக உள்ளதுனால இதில் பகல் நேரத்தில் அதிகமான தேனீக்களும் அதிகமான பட்டாம்பூச்சிகளும் இதில் வந்து அமர்ந்து தேனை உறிஞ்சுகின்றன. ஆகவே நமக்கு இவை வண்ணம் அதிகமாக உள்ளதால் அதிகமான பட்டாம்பூச்சிகள், அதிகமான தேனீக்கள் கவர்ந்து இந்த பூக்களில் தேனை உறிஞ்சி நம்ம நேரில் பார்க்கலாம். ஆகவே நீங்களும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் உருவாக்குங்க. ஃப்ளவர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 month ஆச்சு. ஏற்கனவே போன வீடியோவில் கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு காமிச்சோம். அந்த கட்டிங்ஸ்லேருந்து வந்திருக்க பிரான்ச்சஸ்ஸு, ஃப்ளவர் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அதனால் புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.